14 வருஷம் ரஷ்ய துருப்புகளோட போராடி கொண்டிருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய ஹெராத் நகரம் மாலை நேரம் மலைகள் சூழ்ந்தது. ரொம்ப அழகா ரம்யமா இருக்கும். மெல்லிய குளிர்காற்று உடம்ப வருடம். அந்த நகரத்துல ஒரு மொட்டை மாடியில 3 நண்பர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. முதல்ல இருக்கிறவர் ஹோம்லன், கனடாக்காரரு, நீண்ட தாடி வச்சிருப்பாரு, நல்ல அறிவுஜீவி. ஐநாவோட போதை பழக்க தடுப்பு பிரிவில் அவருக்கு வேலை. 2வது லுனன்பர்க், ஜெர்மன்காரர், சதுரமான தாடை, அதை எப்பவும் நிமிர்த்தி வச்சே கதைப்பார். 3வதா இந்த கதையோட ஆசிரியர் திரு முத்துலிங்கம் அவர்கள். 3 பேரும் இந்த இயற்கை சூழலை ரசித்து கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நகரத்தோட குழந்தைங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரே ஆவல். குழந்தைங்க தான் இவ்வளோ அழகு, எல்லா நாட்டு குழந்தைங்களும் அழகு தான், இந்த நாட்டு குழந்தைங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது. கண்களோ பச்சை நிறத்தில் இருந்தது, கூந்தலோ கருமையிலும் கருமை. ஆனால் என்ன, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வரைக்கும் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் பெருசாயிட்டாலோ பரதாக்குள்ளே புகுத்திடுவாங்க. இந்த ஆப்கானிஸ்தானில் 10 லட்சம் பேர் போதை பழக்கத்துக்கு அடிமை. உலகத்திலேயே 35% போதைப் பொருள் இங்கு தான் உற்பத்தி ஆகுது. ஹூம்லினும் இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க வந்திருக்காரு. ஆனால் தனிநபராக இது செய்கிறது மலையை இடித்து மூக்குப்பிடி டப்பாக்குள்ளே போடுறதுக்கு சமம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போது ஹூம்லினை வம்பளுக்கு ஆரம்பித்தார் நம்ம முத்துலிங்கம் அவர்கள். அப்போ ஹூம்லின், இந்த போதை பழக்கம் ரொம்ப கெட்டது, இதை அழிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறதா உத்தேசம், உமக்கே வேலை போயிடுமே. இதுக்கு ஜெர்மன்காரர் முந்திக்கிட்டு சொன்னார், பழக்கத்தில் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படிலாம் இல்லை. ஒன்று விடக்கூடியது, இன்னொன்று விட முடியாதது. இப்படி 2 தான் இருக்குது. சில பேர்த்துக்கு காலையில் எழுந்ததும் தேநீர் குடிக்கணும், இல்லை சிகரெட் பிடிக்கணும். இது இல்லாமல் நடு காட்டில் இவங்களை விட்டால் தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க. எந்த பழக்கம்னாலும் கட்டுப்பாட்டில் இருக்கணும், மீறினா கஷ்டம்தான். அதுக்கு கனடாக்காரர் சொன்னார், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், புத்தக கடைன்னா அவருக்கு அவ்வளோ பைத்தியம், எந்த கடைனாலும் உள்ளே புகுந்துருவார். இத்தனைக்கும் அவர் அறிவு சார்ந்த புத்தகங்களை மட்டுமே வாசிப்பார். அவருக்கு புத்தக கடைக்குள்ளே போயிட்டா நேரம் காலம் போகிறதே தெரியாது. சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் புத்தகம் வாங்குறதுலேயே செலவிப்பார். அப்படி காசு இல்லைன்னா உங்ககிட்ட கூட கடன் வாங்குவார். புத்தகம் வாசிக்கிறது, அதுவும் அறிவு சார்ந்த புத்தகங்கள் வாசிக்கிறது நடப்பழக்கம்தான். ஆனால் அவர் அளவுக்கு இதுவும் ஒரு போதை பழக்கம்தான். அவரால் இதை விடவே முடியல. இப்போது கதை ஆசிரியர் முத்துலிங்கம் சொன்னார், அப்படின்னா நான் செருப்பு போடும்போது எப்போதும் முதல்ல இடது கால செருப்பை தான் போடுவேன், பின்னாடி வலது கால போடுவேன். இதுவும் பழக்கம் தானே. ஜெர்மன்காரர் சும்மா இல்லாமல் சொன்னார், என் மனைவி கொண்ட ஊசி குத்தும் போது முதல்ல இடது பக்கம் குத்துவா, அப்புறம் வலது பக்கம் குத்துவா அப்படின்னாரு. இப்படியே பேச்சு திசை மாறி போச்சு. கஷ்டப்பட்டு 2 பேரையும் திருப்பி கொண்டு வரதுக்குள்ள படாத வடை போச்சு. இந்த சமயம் பார்த்து ஜெர்மன்காரு ஒரு வளைந்த சின்ன பொத்தலை எடுத்தாரு. அதில் எப்போதும் ஒரு குடி வகை வச்சிருப்பாரு. காடு மேடு மலை எங்கே போனாலும் இதை கையிலேயே வச்சிருப்பாரு. என்னமோ கவச குண்டலம் போல. ஒரே ஒரு மிடர் குடிச்சிட்டு சொன்னார், இது அடிமை பழக்கமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒருத்தரை 10 நாள் பட்டினி போடணும், பிறகு ஒரு 5 ரூபாவை கையில் கொடுத்து பார்க்கணும். அவர் முதல்ல சிகரெட் வாங்க போனால் அவர் அதுக்கு அடிமை. நம்ம ஆசிரியருக்கு தான் சும்மா இருக்க முடியாதே. அவர் தான் சொன்னார், எனக்கு ஜவ்வரிசி பாயாசம்னா உயிர், களவெடுத்தும் கூட சாப்பிடுவேன். அப்போது இதுவும் அடிமை பழக்கமா? இதுக்கு கன்னடக்காரர் சொன்னார், சி, இது எப்படி அடிமை பழக்கமாகும்? நீ வயிறு முட்டை பாயசம் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கப்பலை வச்சா நீ என்ன பண்ணுவ? உனக்கு கொமட்டிக்கிட்டு வரும் இல்லையா? அப்படின்னா இது அடிமை பழக்கம் கிடையாது. அடிமை பழக்கத்துக்கு முடிவே கிடையாது. நீ அதை போதும்னு சொல்லவே மாட்ட. அறிவு நிலையில் இருக்கிற வரைக்கும் நீ அதை எடுத்துக்கிட்டே தான் இருப்ப. உன் முடிவு உன் வசம் இருக்கவே இருக்காது. ஜெர்மன்காரர் சொன்னார், இந்த அடிமை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள கண்ணால் பார்க்கவே முடியாது. நான் பெஷாவர் நகரத்தில் 3 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே தினமும் 3 இல்லை 4 குண்டு சர்வசாதாரணமாக வெடிக்கும். எங்கள் வீட்டை காவல் காத்தது ஒரு பட்டாணிக்காரர். அவர் தோளில் எப்பவும் ஒரு AK-47 இருக்கும். கையில் ஒரு ரிவால்வரை குழந்தை போல் வச்சுருப்பார். நானும் என்னோட மனைவியும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரவு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் தான் கண்ணை சந்திருப்போம். வீட்டோட தரைத்தளத்துல சிலு சிலுன்னு கண்ணாடிகள் நொறுங்குற சத்தம். குடுகுடுன்னு கீழே ஓடி வந்து பார்த்தா எங்கேயும் கண்ணாடி துண்டுகள். காக்கா இஸ்மாயில், காக்கா இஸ்மாயில்னு கத்துனோம். அவரோ குழந்தை போல ரிவால்வரை அணைச்சு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. போலீஸ் வந்து எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டு போனாங்க. களவு போனது எல்லாமே விலை உயர்ந்த கலைநய பொருட்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் சேகரிச்சது. என் மனைவி பார்த்து பார்த்து வாங்கினது. அப்படியே நாட்கள் போச்சு. எனக்கும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை. ஒரு நாள் என்னோட ஆஃபீஸுக்கு போலீஸ் நிலையத்துல இருந்து தகவல் வந்தது. உடனே வரணும்னு சொன்னாங்க. நான் என் மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன். அங்கே பார்த்தா ஒரு 24 வயசு மிக்க ஒரு பையன் காலை கட்டிக்கிட்டு குளிருக்கு நடுங்கிறது போல உட்காந்துருந்தான். அவன் உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயம், முகத்துல கூட ரத்தம் வழிஞ்சது. அவனை பார்த்தா ரொம்ப அமைதியா நல்ல வீட்டு பையன் மாதிரி தான் தெரிஞ்சது. அன்னைக்கு காலையில எங்கேயோ கையை வச்சிருக்கான். போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். எங்க வீட்லயும் இதுதான் திருடினான்னு போலீஸ்க்கு இன்னைக்கு தான் தெரிய வந்தது. அவன் அன்னைக்கு திருடின சாமான்கள் எல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருந்தாங்க. இதுல எங்க பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஒண்ணு கூட இல்லை. என் மனைவி அவனுக்கு முன்னாடி மண்டியிட்டு சொன்னான், நீ திருடினது எல்லாமே கலைநயமிக்க பொருட்கள், எல்லாமே $1000 தாண்டும். எங்க கைமாத்தினன்னு சொல்லு, நாங்களே உன்னை வெளியெடுத்துடுறோன்னு சொன்னான். அவன் கண்கள்ல இருந்து தண்ணீர் கொட்டுச்சு. அடுத்த நாளே அவன் எங்கேயோ வித்துட்டானா. எங்க வித்தான்னு கூட அவனுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா. அவன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன். 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்த பையன். தாய்க்கு ஒரே மகன். நல்ல பொறுப்பான பையன். கல்வியோ நல்லா அமைஞ்சது. கஷ்டப்பட்டு படிச்சு மருத்துவக் கல்லூரியில நுழைஞ்சிருக்கான். மொதல் வருஷம் நல்லா தான் போச்சு. 2வது வருஷம்தான் வந்தது வென. நண்பர்களோட ஒரு நாள் மாழை பொழுதுல விளையாட்டா சிமெண்டா பொடிய உறிஞ்சி பார்த்தான். ஒரே ஒரு முறை தான். அது அவன் மூளையில போய் உட்காந்துக்குச்சு. அடுத்த நாள், அடுத்த நாள், ஒவ்வொரு நாளும் சிமெண்டாவை பற்றிய எண்ணம் அவன் மூளைக்குள்ளே உதிச்சுக்குச்சு. ஒவ்வொரு தடவையும் எடுத்தான். எடுக்கிறதுக்கு பணத்தை கொடுத்தான். ஒவ்வொரு தடவை பணத்தை கட்டி சிமெண்டா வாங்கும் போதும் இதுதான் கடைசி முறை அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த பழக்கத்துலேருந்து அவனால் மீளவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புல இருந்து கவனம் சிதறச்சு. தினமும் சிமெண்டாவை எப்படி வாங்குறது, அதுக்கு பணத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்ற எண்ணத்துலேயே அவனால் எல்லாம் போச்சு. கல்லூரிக்கு போகிறத நிப்பாட்டினான். புத்தகங்களை விற்க ஆரம்பித்தான். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை விற்றான். கடைசியாக தங்கச்சியோட தங்கத்தோட்டிலேயே கையை வச்சான். அப்போ தான் வீட்டில் எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சது. முன்னாடி வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற பயமாக இருந்தது. இப்போ தான் வீட்டில் தெரிஞ்சிருச்சேன்ற பயமும் அவனை விட்டு போச்சு. அடிக்கடி போலீஸ்லாம் மாட்டினான். அவங்க அம்மா போலீஸ்காரங்க கையில் காலில் விழுந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இவனால் வீட்டில் எப்போதும் பிரச்சனை தான். பிரச்சனை முத்திக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அம்மாவையே அடிக்க கை ஓங்கிட்டான். அன்னைக்கு வீட்டை விட்டு போனவன் தான் திருப்பி வீட்டு பக்கம் வரவே இல்லை. எங்கேயாவது ரோட்டோரத்தில் சுருண்டு சுருண்டு படுத்திருப்பான். சிமெண்டாவோட உத்வேகம் ஜாஸ்தியானதும் களவெடுத்து உறிஞ்ச ஆரம்பிச்சிருவான். நானும் என்னோட மனைவியும் பெஷாவரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை போய் ஒரு முறை பார்த்தோம். என் மனைவி அவனுக்கு ஒரு அழகான கம்பளியை பரிசா கொடுத்தான். இப்போ கூட அந்த பையனோட அழகான பச்சை நிற கண்கள் என் மனசு உறுத்தும். அவன் இப்போ உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நல்ல படிக்கிற பையன். ஆனால் போதை பழக்கத்தில் தலையை கொடுத்து வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. இந்த பழக்கத்திலிருந்து மீளவே முடியாதா அப்படின்னு ஆசிரியர் கேட்டாரு. இதுக்கு ஹோம்லின் சொன்னாரு, சில பேரால முடிகிறது. அப்பதான் ஹோம்லின் அவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் ஒரு நாளைக்கு 100 சிகரெட் வரைக்கும் குடிச்சிருக்கேன். இதெல்லாம் கல்லூரியில் ஏற்பட்ட பழக்கம்தான். போக போக ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது இந்த பழக்கம்தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. 5 நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட்டை காலி பண்ணியிருப்பேன். அடுத்து இல்லைன்னா கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இதனால என்னோட கைகளும் உதடும் எப்பவும் மஞ்சளாவும் கருப்பாவே தான் இருக்கும். முதல்ல தீக்குச்சியை உரசி சிகரெட்டை பற்ற வைப்பேன். அந்த கரிமுருந்த வாடையும் சிகரெட்டோட வாடையும் சேர்ந்து வர்ற வாசத்தை நான் விடவே மாட்டேன். அது ரொம்ப மகத்தானதாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அதை நான் விட்டுறக்கூடாதுன்னே நினைப்பேன். எப்போதும் என் கைவசம் ஒரு சிகரெட்டு பாக்கெட் இருந்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஒரு தடவை கல்லூரி விடுமுறை நாட்களில் என்னோட அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு நீண்ட நெடிய ரயில் பயணம். என்ன தோணுச்சோ தெரியல, என் கையில் இருந்த கடைசி பாக்கெட்டை ஜன்னல் வெளியே வீசி எறிஞ்சேன். நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிகரெட்டை கூட நான் பிடிச்சதே கிடையாது. ஆனால்
எங்க இந்த பழக்கம் திருப்பி என்ன தொத்திக்குமோன்ற பயம் மட்டும் இப்போ வரைக்கும் என்னை விட்டு போகவே இல்ல. இதுக்காக பழக்கங்கள நானே வழிய ஏற்படுத்திக்கிட்டேன். அதுல சுயங்கம்ன்றதும் ஒரு பழக்கம் தான். முத்துலிங்கம் அவர்கள் அவரோட கிராமத்து மக்கள், அவங்களோட பழக்கவழக்கங்கள் அத பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இது அவங்க நண்பர்களுக்கு ரொம்ப புதுசா தான் இருந்தது. எனக்கு இப்போ 5 இல்ல 6 வயசு இருக்கும். எங்க தெருவுல குடிகார சின்ன தம்பின்னு ஒருத்தன் இருந்தான். அவன பார்த்தாவே எல்லாரும் பயந்து ஓடுவோம். அம்மா எனக்கு சாப்பாடு வைக்கும்போது கூட சின்ன தம்பிய பத்தி சொல்லி பயமுறுத்தி தான் வைப்பாங்க. என்னோட அம்மாவும், அவரோட சம்சாரமும் தோழிகள். பக்கத்துல பக்கத்துல வீடு தான். எங்க அம்மா அவங்க சம்சாரத்த ராசக்கா, ராசக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு 14 வயசு வந்ததும் படிப்ப நிறுத்திட்டாங்க. பையன் என்னோட வகுப்பு தான். அவனுக்கு எப்பவும் சாப்பாட்ட பத்தியே நெனப்பு தான். பின்ன பாவம் 3 பேரும் சாப்பாடு இல்லாம பட்னியாவது தான் கிடப்பாங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரதே கொஞ்சம் சாம்பலும், சோறும் சாப்பிட்றதுக்கு தான். பாதிய சாப்பிட்டுட்டு மிச்சத்த அக்காவுக்கும், அம்மாவுக்கும் எடுத்துட்டு போவான். இந்த குடிகார சின்ன தம்பிக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சே இழிப்பான். வீட்டில் சோறு இருக்கா, கஞ்சி வடிச்சாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, பொண்டாட்டி என்ன பண்ணுறா, இதை பற்றி அவன் யோசிச்சதே கிடையாது. ஒரு நாள் நான் ரோட்டில் போகிறத வாங்குறதுக்காண்டி சர்வச்சட்டியோட வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ குடிகார சின்ன தம்பி ரோட்டில் எதிரில் வந்தானோ இல்லையோ, சட்டியை தொம்முன்னு போட்டுட்டு உள்ளே ஓடியே போயிட்டேன். தள்ளாடி தள்ளாடி வந்தான். வீட்டுக்குள்ளே போனான். அடுத்த நிமிஷம் வீட்டில் கலவரமே வெடிச்சது. அவன் பொண்டாட்டியே பாவம் 15 வருஷமா இவனை கல்யாணம் பண்ணி என்னத்த கண்டா. பிள்ளைங்களுக்கு சோறாக்க முடியல. அவளோ தினமும் பட்னி. இவனை திருந்துற வழியே காணும். அவன் நம்பிக்கையெல்லாம் முறிஞ்சு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. தூக்குல தொங்குறதுக்கு எங்க அம்மா தான் எல்லாரையும் உசுப்பேத்துனா. வாங்க வாங்க, இங்க ஏதோ நடக்குது, வந்து பாருங்களேன்னு சொன்னான். எல்லாரும் அடுத்த நிமிஷம் கதவு உடைச்சு உள்ள போனாங்க. ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் ராசக்காவை பார்த்துருக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்துனாங்க. இதுக்கிடையில சின்ன தம்பியோட வெறியோ முறிஞ்சிருச்சு. அவனும் வீட்டு மூலையில ஓரமா உட்காந்து கையை தலையில அடிச்சு அடிச்சு அழுதான். யாராவது என்னை கொல்லுங்கோ, இந்த சனியனை இனிமே நான் தொடவே மாட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைய நான் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை இந்த ஊரும் ராசக்காவும் ரொம்ப நம்புச்சு. தினமும் தள்ளாடி தள்ளாடி வர சின்ன தம்பி அன்னைக்குன்னு தலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப பவ்யமா நடந்து வீட்டுக்கு போனான். சம்பாதிச்சத ராசக்கா கையில கொடுத்தான். இப்படியே முதல் நாள், 2வது நாள், 3வது நாளும் போச்சு. அப்பா அம்மாவும் ஊர்க்காரங்களும் சொன்னாங்க, இனிமே சின்ன தம்பி திருந்திட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. நாளா அவன் வந்த கோலத்தை பார்க்கணுமே. பழைய கிழவி கதவு தரடின்னு ஆச்சு. அவ்வளோதான், இனிமேல் சின்ன தம்பியை திருத்த முடியும்னு ராசக்காவும் நாங்களும் கையே விரிச்சிட்டோம். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கனடாக்காரர் சொன்னார், இந்த பழக்கம் ரொம்ப நைஸாக உள்ளே புகுந்துக்கும். ஆனால் உள்ளே புகுந்து ஆட்டி வைக்கும். அது வெளியேற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு பேர் வித்ட்ராயல் சிம்டம் வாங்க. நரக வேதனையாக இருக்கும். மேலை நாடுகளில் நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதில் 10ல் ஒருத்தர் தான் இந்த பழக்கத்திலேருந்து வெளியே வராங்க. நான் அப்படி ஒருத்தரை பார்த்துருக்கேன் அப்படின்னு முத்துலிங்கம் ஆரம்பித்தார். ஆப்பிரிக்காவில் மரங்கள் ஏற்றுமதி பண்ணுற கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை. எனக்கு கீழே 40 பேர். அங்கே கம்ப்யூட்டர் செக்ஷனில் எனக்கு வேலை. அங்கே ஒபுக் அப்படின்ற ஒருத்தன் வந்தான். சின்ன பையன், நல்ல துருன்னு இருப்பான். பெருசாக படிக்கலை, ஆனால் சொன்னதை லபக்குன்னு பிடிச்சிக்குவான். அவன் இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை பார்த்ததே கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டரை அவனுக்கு அறிமுகப்படுத்தி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தா போதும். சும்மா மீன் குஞ்சு தாவுறது மாதிரி துருவி முழிஞ்சு பார்ப்பான். அவன் வந்ததுக்கப்புறம் என்னோட வேலை ரொம்ப சுலபமாச்சு. அவனை நல்லா தயார் பண்ண ஆரம்பித்தேன். அவனை பற்றி விசாரிச்சாதான் தெரிஞ்சது, அவனுக்கு ஒரு 26 வயசு இருக்கும். அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருந்தது. ஒவ்வொரு மாதமும் 40 பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட் என்னோட கம்பெனி ஹெட்டுக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இவனை தயார் பண்ணி இவனையே அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண வச்சேன். இவன் வந்ததுக்கப்புறம் என்னோட வேலை பாதி ஆயிடுச்சு. எப்பவும் கம்ப்யூட்டரே கதைன்னு கிடப்பான். நான் ஒன்று சொல்லி கொடுத்தான், அவன் 10 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்வான். இவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜெர்மன்காரு அந்த பொத்தலை திறந்து இன்னொரு மேடர் எடுத்து வாயில் ஊற்றினாரு. வருஷம் அந்த கம்பெனிக்கு அமெரிக்காவில் இருந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சில பேர் வருவாங்க.
அவங்க வரதே இங்க நல்லா அழகா இருக்க ஆண்கள கரெக்ட் பண்ணி அவங்களோட சிட்டா இழுத்துட்டு போறதுக்கு தான். அப்படி ஒரு பொண்ணு இங்க வந்தா. அவ பேரு கேரோலின். ஒபுக்கு அவள பிடிச்சதோ இல்லையோ, கேரோலினுக்கு ஒபுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வசத்துக்கு கொண்டு வந்தா. கேரோலினுக்கு ஒபுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் பிடிச்சது. அதுதான் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு போதை வகை. அந்த போதை வகை சின்ன பாலித்தீன் கவர்ல ஊத்தி ஒரு குண்டூசியால ஓட்ட போட்டு வாயில வச்சிருவாங்க. அது உமிழ்நீரோட சுரந்து சுரந்து தலைக்கு ஏறும். ரொம்ப வீரியமானது. அதனால சின்ன ஓட்டம் தான் போடுவாங்க. போட்டு வாயில வச்சுக்குவாங்க. கேரோலின் இத பழகுனா. கேரோலின் சும்மா இருக்காம ஒப்புக்கும் இத கத்துக் குடுத்தா. நல்லா வேலை கத்துக்கிட்டு இருந்த ஒப்புக்கு இதுக்கு அடிமையாகனான். போக போக அவன் வேலை செய்யறது நின்னது. தடப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஆஃபீஸுக்கு லேட்டா வந்தான். என் முன்னாடி ஒரு நாள் ஏதோ சொல்லணும்னு நினைச்சான். அவனால நிக்க கூட முடியல. என்னன்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லாம போயிட்டான். முதல்ல நான் கரோலின் சொல்றத மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தான். இப்போ இந்த போதை மருந்து சொல்றதையும் கேட்க ஆரம்பிச்சான். ஆப்பிரிக்கால ஒரு பழமொழி இருக்கு. ஒரு குளத்தோட ஆழம் தெரியணும்னா ஒரு காலம் மட்டும் விடு, 2 காலம் விடாத முட்டாளேன்னு. இவன் 2 காலையும் விட்டான். 2, 3 நாளா ஒபுக்கு ஆஃபீஸ் பக்கம் வரவே இல்ல. சரி நானும் விட்டுட்டேன். ஒரு நாள் என்னோட லேப்டாப் மேல ஏதோ ஒரு சின்ன பேப்பர் இருந்தது. அதுல ஏதோ பாஸ்வேர்டு, ஃபைலு அப்படின்னு என்னென்னமோ இருந்தது. நான் அத தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் நான் தெரிஞ்சது, அந்த கரோலின் இவனோட அமெரிக்காவுக்கு சிட்டா பறந்தே போயிட்டான்னு. போறதுக்கு முன்னாடி புக் இதோட பாஸ்வேர்ட், எந்த ஃபைல் எதுல இருக்கு, என்ன பண்ணணும்னு எழுதி என் லேப்டாப்ல வச்சிருந்திருக்கான். இப்போ அத அறிக்கையை நான் தான் தயார் பண்ணணுமே. புக் இல்லையே. 40 பக்கங்கள். என்ன செய்யறது? காலையில மாலையில உட்காந்து ராத்திரியில கண் விழிச்சு எப்படியோ தயார் பண்ணி அனுப்பிட்டேன். அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. இப்போ எனக்கு ஒபுக்க பத்தி ஞாபகம் வந்தது. நல்ல பையன். அவன் மேல எனக்கு கோபமே வரல. அன்பு தான் சுரந்தது. அப்படி ஊரை விட்டு ஓடணும்னு நினைக்கும் போது கூட என்னை பத்தி யோசிச்சு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருந்தான். சரியா 1 வருஷம் கழிச்சு ஒப்புக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. ஐயா, நான் உங்களை மறப்பேனா? நீங்க கத்துக் கொடுத்த கம்ப்யூட்டர் தான் இப்போ எங்களுக்கு சோறு போடுது. இந்த பழக்கத்துல இருந்து நானும் கரோலினும் மீள்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். மறுவாழ்வு மையத்துல 6 மாசம் கடந்தேன். 6 மாசம் படாத சித்திரவதை இல்ல, நரக வேதனை தாங்க முடியாம எத்தனையோ தடவை தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணேன். கடைசியா எப்படியோ ஒரு வழியா இந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியே வந்தேன். இப்போ நானும் கரோலினும் எங்களோட வாழ்க்கையை வாழ்றோம். கரோலினும் உங்ககிட்ட அவ அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறான்னு கடிதம் முடிஞ்சது. முத்துலிங்கம் அவர்கள் கதையை சொல்லி முடிக்க, சமையல்காரு ஐயா சமையல் ரெடின்னு வந்து சொல்றதுக்கும் சரியா இருந்தது. இதுக்குள்ள ஜெர்மன்காரு திருப்பியும் அந்த பொத்தலை எடுத்து ஒரு மிடர் எடுத்து வாயில ஊத்துனாரு. அடடா, இது என்ன? நாங்க இவ்வளோ கதைச்சதுக்கு அப்புறமும் நீங்க இதை கையில வச்சுக்கிட்டே சுத்துறீரே, தலையை சுத்தி தூக்கி போடும் அப்படின்னு முத்துலிங்கம் அவர்களும் கன்னடக்காரரும் புத்திமதி சொன்னாங்க. சரி, தூக்கி போடுறேன். நாளைக்கு காலையில மட்டும் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. 3 பேரும் சிரிச்சாங்க. இது அவரால் விட முடிய பழக்கம் இல்லைன்றது எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த கதைய முத்துலிங்கம் அவர்கள் அவரோட நண்பர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாரு. நண்பரோ படிச்சுட்டு, என்ன கதை எழுதுற நீ? நீயும் பெரிய கதை ஆசிரியர் நான் சொன்னாங்க. அதுக்கு இப்படி என் கதை எழுதுவ? தலைப்பு என்ன வச்சிருக்க? குங்கிலிய கலைய நாயனார்னு வச்சிருக்க. நீ எழுதுனதுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு பதில் சொல்ற விதமா ஆசிரியர் சொன்னாரு, குங்கிலிய கலைய நாயனார்னா யாரு? 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவரோட வேலை என்ன? குங்கிலியம் கோயில்ல போடுறதுதான். தன் வீட்டுல எத்தனை வறுமை நிகழ்ந்தாலும் அதை பத்தி அவர் கலங்காம கோயில்ல குங்குலியம் போடுறதா அவரோட வேலை. ஒரு சமயம் அவர் வீட்டுல அவ்வளோ பட்டினி, குழந்தைங்களுக்கோ சாப்பாடு இல்லை. அவரோட மனைவி தாலியை கழட்டி கையில கொடுத்து, எப்படியாவது கொஞ்சம் நெல்லை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்தாரு. இவரும் கரைஞ்சு போய் நெல் வாங்குறதுக்கு கையில தாலியோட போனாரு. அப்போ எதிர்த்த வந்த ஒரு வியாபாரி நல்ல குங்கிலியம் இருக்குன்னு இவர்கிட்ட தெரியாதனமா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், வீட்டுல இருக்கிற பசி மறந்து போச்சு, தன்னோட பசி மறந்து போச்சு. தாலிய கையில கொடுத்து மொத்த காசுக்கும் குங்குலியம் வாங்கினாரு. கோயிலுக்கு ஓடினாரு. கோயில் முழுக்க குங்குலியம் போட்டாரு. இது அவரோட அபரிதமான அன்பை காட்டுது, இல்லைன்னு சொல்லல. அவரோட பக்தியை காட்டுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். இல்லைன்னா
அது அடிக்ஷன் தான். நம்மள்ல பல பேருக்கு இந்த மாரி பலவிதமான அடிக்ஷன் இருக்கு. சாதாரண விஷயம். ஏன் இப்போ ஃபோன் பார்க்குறது கூட நெறைய பேர் அடிக்ட் ஆயிட்டோம் இல்லையா? காஃபி குடிக்கிறது, இந்த மாரி நெறைய அடிக்ஷன் இருக்கு. அப்படி உங்களால விட முடியாத பழக்கம் என்ன இருக்கு? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.